இல்லையா? வடபழனி முருகன் அவங்களும் அட்வொகேட்டா? ஆமாம், 2 பேரும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் வந்து லேட்டரான எங்களுக்கு அறிவிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை ஓட் பண்ண முடியுமா முடியாதான்றதை வந்து நான் மைண்ட்லேயே எடுத்துக்கல. கல்யாணம் முடிஞ்சோடனே நீ ஓட் பண்ணியே ஆகணுன்ற மைண்ட் செட்டை தான் நான் வந்தேன். இங்கே ஒரு மாப்பிள்ளையாக வராமல் ஒரு நல்ல ஒரு அட்வொகேட், நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கேன். ஒரு அட்வொகேட்டாகவும் ஒரு நல்ல ஒரு சிட்டிசன், ஒரு அதுக்காக நான் வந்து ஒரு ஓட் பண்ணுறேன். இது வந்து நம்ம வந்து இது டியூட்டி இல்லை, இது ஆக்சுவலாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் அதனால நான் அந்த ஓட் பண்ண வந்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என் ஒய்ஃபுக்கு ஓட்டு வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் நாங்கள் அங்கே தான் போகிறோம். இஃப் வி ரீச் இன் டைம் வி வில் காஸ்ட் அவர் ஓட். ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஏன்னா அங்கேயும் பரபரப்பாக இருந்தது, எனக்கு இங்கேயும் பரபரப்பாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. கல்யாணம் முடிச்சு தாலி கட்டின ஒரு 15 மினிட்ஸில் நான் இங்கே இருக்கேன். இப்போ எங்களுக்கு வந்து டைமிங் வந்து 10:30லேருந்து 11:30க்குள்ள நாங்கள் தாலி கட்டி முடிச்ச உடனே நாங்கள் இங்கே வந்திருக்கேன். நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கு தயங்கி இருக்கக்கூடிய நிலையில நீங்கள் திருமணம் நடைபெற்று இங்கே வந்திருக்கீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக வந்து இது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு நம்மளோட உரிமை இது, இதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அது எக்காரணத்தை கொண்டும் அதனால விட்டு கொடுக்க முடியாது. இனி கல்யாணம் காலையிலே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மிச்ச நாள் வந்து இருக்கணும்ல இங்கே தான். ஸோ அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கணும். அதனால வந்து ஓட் போனால் கண்டிப்பாக வந்துட்டேன். ஓட்டிங்கோடைய அவசியம் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல வருது? கண்டிப்பாக ஓட் பண்ணணும். எல்லாருமே வீட்லேயே உட்காராம டேக் அ ஸ்டாண்ட், ஓட் ஃபார் த லேண்ட். உங்கள் பேர் சார்? சுனில். கொஞ்சம் இருங்க. நான் கொஞ்சம் பொறுமையாக வாங்கண்ணா, பொறுமையாக வாங்க. பொறுமையா வாங்க. நான் இங்கே பொறுமையாக அப்படியே நல்லங்கண்ணா. அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க திருக்கோயில். இங்கே முடிச்சுட்டு நாங்கள் அங்கே தான் போகிறோம். அப்படியே அங்கே இல்லை, அங்கே திருக்கோயில் விழுப்புரம் தானே. மேடம் பேர் அக்ஷயா. பண்ணலாமா? மேரேஜ் ஆனது கோயில். இல்லை, போயிட்டு வந்து நிறைய இதோட கொஞ்சம் வெளியே கொஞ்சம் கொண்டு வந்து வேறு கலெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட சொல்லி நம்பர் லூக்காஸ் சொல்ல இல்லை போய் தான் அப்படியே காமிங்க சார். போகுங்க நாள் எனக்கு ரொம்ப நேரம் வெயில் பத்த மாதிரி. அப்படி போயிடலாங்களா? அண்ணா அப்படியே இருங்க. அண்ணா வாண்ணா. மேடம் பக்கத்தில் வந்து நினைக்கிறேன். அப்படியே நில்லு. அப்படியே இருங்க. வாங்க, நீங்க மட்டும் நார்மலா வாங்க. கண்டிப்பா கொஞ்சம் ஸ்லோ வாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க.